गुरका जी नमस्ते मेम साहब। भीम तनक धीम मेरा नाम, भीम सिंह बेटा गुरका राम। भीम तनक धीम देखो जी, 20 साल से हम मद्रासी। हेलो हेलो मेम साहब, वेलकम, नमस्ते, गुड नाइट टू। अच्छा अच्छा, हाँ गाना साफ्टा चा, हाँ मेम साहब मैं उधर आता, हाँ हाँ आता என்னடா இதெல்லாம்? मेम साहब तुम देखा मैं आया। என்ன உளர்ற? मीनाक्षी जी तुम्हारा चूड़ीदार बहुत सुंदर है। मीनाक्षी जी ஏய் போடங்கிறது नहीं, क्या मीनाक्षी जी तुम मेली ले नहीं आओगे, मैं अंदर आऊंगा। உள்ள வந்தனா கால உடைச்சு. मुझे हिंदी மட்டும் मालूम, तमिल नहीं मालूम। मीनाक्षी जी गुरका ड्रेस 100 रुपया, टोपी विसिल सेट 30 रुपया, அப்புறம் கத்தி லத்தி சைக்கிள் ஏறு ஒரு 20 रुपया, टोटल 150 रुपया। டேய் உனக்கு வேற வேலை இல்லையாடா? இல்லையே ஜி, ஆபீஸ் 6 மணிக்கே बंद है, அதுக்கப்புறம் ஃபுல்லா प्यार है। एक तुझे के लिए दिलवाले दुल्हनिया ले जाएंगे, हम आपके हैं कौन है। என்னடா இதெல்லாம்? हिंदी है। போய் வெளிய சொல்லாத, ஹிந்திக்காரங்களா தூக்க மாட்டிக்க போறாங்க. மீனாட்சி ஜி நிம்பிள்க்கு பாக்க நம்பிள் கஷ்டப்பட்டு கூர்க்கா ட்ரெஸ் எல்லாம் வந்திருக்கான், நிம்பிள் உள்ள போய் கதவை சாத்துறான்। இப்ப கிளம்ப போறியா இல்லையா? மீனாட்சி ஜி ஒரே ஒரு தடவை நிம்பிள் வெளியில ஆவகா, நான் உங்களை ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு ஜாவகா। சரி கொஞ்சம் தள்ளி நில்லு. ஏய் ஒரு செகண்ட் தான் பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே ஜி, ஓகே ஓகே ஓகே। ஓகேவா? இது என்ன மீனாட்சி ஜி, வசந்த மாளிகை சிவாஜி கணேசன் சாப் மாதிரி சாமி இப்படி போட்டு வந்து நிக்கிறீங்க? துப்பட்டா எங்க மீனாட்சி ஜி? அவ்வளவுதான், கிளம்பு. ஏய் இதெல்லாம் அநியாயம், துப்பட்டாக்கு பதிலா ஜமகாலத்தை போத்திட்டு வந்துட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? இப்ப நீ கிளம்ப போறியா இல்லையா? கிளம்பலாம் முடியாது, கத்தி கலாட்டா பண்ணி உன்னை வெளியில வர வைக்கிறேன்னா இல்லையா பாரு। கிழிச்ச கிழிச்சனா? இதர் தேக்கோ। ஐயோ, கூர்க்காக்கு தண்ணி கொடுப்பேன்னு சொன்னது தப்பா போச்சு. கூர்க்கா கெட்டப்ல வந்து உயிரை வாங்குறியே. குடுகுடுப்பக்காரன் கேட்டப்ல தான் வர வேண்டியது, இந்த கால மாடுதான் ரேக்லா ரேஸுக்கு போயிருதான், அதனால தப்பிச்ச நீ। நாளைக்கு குல்ஃபி விக்கிறவன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பால்காரன், இப்படி ஏகப்பட்ட ஐட்டங்கள் எல்லாம் லைன் அப் பண்ணி வச்சிருக்கிறேன் நானு। ஐயோ சரவணா, இதெல்லாம் ரொம்ப தப்பு. இப்போ ஒழுங்கா ஒரு தடவை அந்த சுடிதார் கேட்டப்ல வெளியில வந்து என்ன பாத்துட்டு போயிடு ப்ளீஸ்டா. விளையாடுறியா? திருவான்மையூர்ல இருந்து சைக்கிள்ல லொங்கு லொங்குன்னு மெரிச்சுட்டு வந்திருக்கேன், அதுவும் இந்த கூர்க்கா கேட்டப்ல। வழியில அடையாறுல ஒருத்தன் என்ன மடக்கி என் டிவி 50 காணோன்னு கம்ப்ளைண்ட் வேற கொடுக்குறான்। உனக்காக நான் கூர்க்காவா மாறி இருக்கிறேன், எனக்காக நீ குஜராத்திய மாற மாட்டியா? இப்ப என்ன வேணும் உனக்கு? ஒழுங்கா டீசென்ட்டா வெளியில வா, நீ அழகா சுடிதார்ல எப்படி இருப்பேன்னு ஆசை தீர பாத்துட்டு நானும் போயிட்டே இருப்பேன்। சுடிதார்ல எப்படி இருப்பாங்க? அது தாண்டி நானும் கேக்குறேன், வாடி வெல்ல।
இந்த வெயிலுக்கு போற மாதிரி தலையை சுத்தி துப்பட்டா போறது, இந்த வீட்டுக்கு தெரியாம இருக்க இந்த முகமூடி கொள்ளக்கார மாதிரி மூஞ்ச சுத்தி துப்பட்டா போறது, அப்புறம் இப்ப போட்டு வந்திய இந்த ஊட்டி படுகாசு ஜம்மு காலத்தை போத்திட்டு வந்த மாதிரி இப்படி எல்லாம் போத்திட்டு வந்தீங்கன்னா வேலைக்கே ஆகாதுமா. மாடர்னா காலேஜ் பொண்ணுங்க மாதிரி அழகா போட்டு வரணும். வரவா வாடி என் ராசாத்தி ஆவோ ஆவோ. போதுமா? நான் போட்டா அவ்வளவுதானா? என்ன அவ்வளவுதான்? இல்ல, கேமரா மொபைல்லாம் வச்சிருப்பியே, அதுக்கு ஒண்ணும் இல்ல, நான் போறேன். மீனாட்சி ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு போட்டோ எடுக்கிறேன் மீனாட்சி. வேணாம் ப்ளீஸ் மீனாட்சி, ஒரே ஒரு போட்டோ. நான் போறேன். ஒன்னே ஒண்ணுடா. நான் போறேன். ப்ளீஸ் மீனாட்சி, ஒன்னே ஒண்ணு. நான் போறேன். என்ன மீனாட்சி? லூசாடா நீ? எவ்வளவு நேரமா போறேன் போறேன்னு சொல்லிட்டு இருக்க? டக்குன்னு மொபைல் எடுத்து போட்டோ எடுப்பியா? சும்மா கெஞ்சுக்கிட்டு. ஒரு நிமிஷம். எடுத்தியா இல்லையா? मीनाक्षी जी, என்னடா? आपके पास नोकिया चार्जर है? छोटा पिन चार्जर. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இல்ல மீனாட்சி, சார்ஜ் சரியா நிக்க மாட்டேங்குது. உன் ஓட்ட சில எடுத்துட்டு வீடு போய் சேரு. அழகா போஸ் எல்லாம் கொடுத்தே மீனாட்சி. டேய், வெறுப்பேத்தாத, ஓடி போயிடு. என்கிட்ட உத வாங்க போறேன். பக்கத்துல எங்கேயாச்சும் போய் சார்ஜர் போட்டு ஒரு அரை மணி நேரத்துல வந்து திருப்பி போட்டோ எடுக்கவா? நீ இருக்க பாரு. அந்த கதவுல அப்படியே சாஞ்சிக்கிட்டு ஒரு நிமிஷம் இல்ல நின்னா சார்ஜ் இல்லாத அந்த செல்போனை வச்சுக்கிட்டு என்ன செய்ய போற? நான் படப்பிடிப்பிற்கு செல்லும் பொழுதெல்லாம் கேமராவை எடுத்து செல்வதில்லை. என் கண்ணனின் இரு கண்களைத்தான் கேமராவாக எடுத்து செல்கிறேன். ரெடி, ஆக்சன். என்ன சொல்றாரு புது குருக்கா? அவன் என்ன சொல்லுவான்? அடுத்து என்ன டிராமா பண்ணலான்னு பிளான் பண்ணுவான். உன்னை சுடிதார்ல பாக்கதா குருக்கா மாதிரி வந்தானடி. சரியான ஆளாதான் இருக்கான். வாழ்க்கை பூரா நீ சிரிச்சிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன். சந்தோஷமா இருக்கிறது எப்படின்னு அவன் கிட்ட தான் கத்துக்கணும். ஏதாவது ஒண்ணு பண்ணி வாழ்க்கைய இன்ட்ரெஸ்டிங்கா வச்சுப்பான். அவனை பார்த்ததுக்கு அப்புறம் என்னோட கேரக்டர் நிறையவே மாறி போச்சு. ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். என்னடி? இன்னைக்கு காலையில நம்ம ஏரியா கூர்க்கா வந்து யாரோ ஒரு டூப்ளிகேட் கூர்க்கா நம்ம ஏரியாக்குள்ள நடமாறா, கேர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போறா. ஐயோ, இரு, நான் பாத்துட்டு வரேன்.
மீனாட்சி அண்ணே ஆச்சி பாட்டு 4 நாள் ஆச்சுப்பா. என்ன திடீர்னு 4 நாளா நீ வீட்டுல இல்லையா, உன்னை பாக்கணும் போல இருந்துச்சு. ஆச்சிக்கு வேற ஐ டெஸ்ட் இருந்தது, அதை சாக்கா வச்சுட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம். ஆச்சி ஊரை விட்டு லேஸ்ல கிளம்ப மாட்டியே, எப்படி வந்த? இல்லம்மா, அது நான் சாகரத்துக்குள்ள எம்ஜிஆர் சமாதி, அண்ணா சமாதி எல்லாம் பார்க்கணும் போல இருந்துச்சு. அதான் திடீர்னு கிளம்பி வந்துட்டேன். சரி சரி வாங்க வாங்க. வா. வரேன். தாமரை உட்காருங்க. எப்படிம்மா இருக்கிற? நல்லா இருக்கேன் பாட்டி. வாங்கண்ணா. உட்காருப்பா. காஃபி போடுவானே? வேண்டாம்பா, ஸ்டேஷன்ல இறங்கின உடனே எதிர்த்தாப்புல இருக்க ஹோட்டல்ல காபி சாப்பிட்டுதான் ஆட்டோவே பிடிச்சோம். நாங்க தான் தாமரைக்கு போன் பண்ணி நாங்க வர்றத உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லி வச்சோம். என்ன தாமரை, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். இவ்வளவு பெரிய வீட்டுல தனியாவா இருக்க? அம்மா கூட தானே இருந்துச்சு. மீனாட்சி வந்ததும் ஊருக்கு போயிட்டு வரேன்னு போயிருக்கு. மீனாட்சி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் டிஃபன் ரெடி பண்றேன். எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். கொஞ்சம் மெலிஞ்ச மாதிரி இருக்கிய. ஆமா தமிழ், மெலிஞ்ச மாதிரி தான் இருக்கா. நான் அப்படியே தான் இருக்கேன், உங்க கண்ணுக்கு தான் அப்படி தெரியுது. 4 நாளா நீ வீட்டுல இல்லன்றதும் வீடே என்னமோ மாதிரி இருக்கு. உன்னை மொத்தமா கட்டி கொடுத்துட்டு எப்படி தனியா இருக்க போறோம்னு ஒரே யோசனையா இருக்கு. கேட்டையில உங்க அண்ணன் சொல்றத மீனாட்சி எப்ப வரும், மீனாட்சி எப்ப வரும்னு உங்க அப்பனை போட்டு தொலைச்சிட்டான். சும்மா இருந்த என்ன கண் ஆபரேஷன் செய்யறேன்னு கூட்டிட்டு வந்துட்டான். ஏன் ஆச்சு, நீதானே ஆச்சு கண்ணு சரியா தெரியலன்னு சொன்ன. சரிடா இரு. இப்படி ஒரு அண்ணன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் மீனாட்சி. இரு, நான் வீட்டை போய் சுத்தி பாத்துட்டு வரேன். ஊர்ல இந்த நேரத்துல வேலை அதிகமா இருக்குமே, அறுப்பு நேரம் வேற, ரைஸ் மில்ல வேலை ஜாஸ்தியா இருக்குமே. அது கிடக்கட்டும்மா, உன்னை விட மில்லு முக்கியமா? என்ன மூஞ்சியெல்லாம் ஒடுங்கி போய் கிடக்கு, ஒழுங்கா சாப்பிடுறியா இல்லையா? நான் நல்லா தானே இருக்கேன், நல்லா சாப்பிடுறேன், நல்லா தூங்குறேன். மீனாட்சி, இங்க வந்ததுக்கு அப்புறம் அண்ணன்லாம் நினைச்சுப்பியா? 4 நாளா எப்பயுமே ஓ ஞாபகம் தான். எங்களையெல்லாம் நினைச்சுப்பியா மீனாட்சி? அது எப்படி நான் நினைக்காம இருப்பேன்? என்னன்னு தெரியல மீனாட்சி. இன்னும் 2-3 மாசத்துல நீ கல்யாணம் பண்ணிட்டு போறத நினைக்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குமா? எங்க நான் போக போறேன்? இந்த இருக்க மெட்ராஸ். நீ ஒரு போன் பண்ணா அடுத்த நாளே வந்து நிக்க போறேன். இதுக்கு எதுக்கு நான் வருத்தப்பட்டுக்கிட்டு? அம்மாடி, இந்த அண்ணனை மறந்துட மாட்டியே? நீ என்ன மறந்துடுவியா? ஏ, அது எப்படிமா முடியும்? அதே மாதிரிதான் எனக்கும். கல்யாணம் ஆனாலும் புள்ளக்குட்டி வந்தாலும் எனக்கு ஏதாவது ஒண்ணு வேணும்னா என் அண்ணா உன்கிட்டதான் வந்து நிப்பேன். மத்தவங்களெல்லாம் நான் தான் பாத்துக்கணும், ஆனா கடைசி வரைக்கும் என்ன நீதானே பாத்துக்கணும். எப்பவுமே நான் தங்கச்சிதான். என்னடா 4 நாள் நிம்மதியா உன்னை தனியா இருக்க விடாம அண்ணன் உடனே கிளம்பிட்டேன்னு நினைக்கிறியா? இல்லன்னு நேத்துதான் உன்னை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு காலையில வந்து நிக்கிறேன். நீ பக்கத்துல இருந்தனா எதை பத்தியும் கவலைப்படாம எந்த பயமும் இல்லாம நிம்மதியா இருக்கலாம். போய் குளிச்சுட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரிம்மா. மேலதான் ரூம். சரிம்மா. ஆசீர்வாத். என்னம்மா யோசனை எல்லாம் பலமா இருக்கு? ஒண்ணும் இல்லையே. நீ ஒண்ணுலன்னு சொன்னா எனக்கு தெரியாதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரவணனை பத்தி தானே யோசிச்சுட்டு இருந்த. என்ன சிரிப்பு? சும்மா இருந்தாவே இதுதாம்மா பிரச்சனை. எதையாவது நோண்ட சொல்லும், தப்பு தப்பா எதையாவது யோசிக்க சொல்லும். நான் ஒன்னும் தப்பு தப்பா யோசிக்கல, கரெக்டா தான் யோசிக்கிறேன். அப்படியா? நீ என்ன யோசிக்கிறேன்னு சொல்லு, அது கரெக்டா இல்லையான்னு அப்பா சொல்றேன். அப்பா, சரவணனுக்கும் மீனாட்சிக்கும் ஏதோ பிரச்சனை. எப்படி சொல்ற? அதான் அவன் கரடக்குறிச்சி பக்கமே போறதே இல்லையே. What an invention, what an invention. என்னது? என்ன ஒரு கண்டுபிடிப்பு. கரெக்டா இல்லையா? முதல்ல அது சொல்லுங்க. அப்பா என்ன யோசிக்கிறேன்னா,
சரவண அடிக்கடி கல்லிடை குறிச்சி போகாததுனால மீனாட்சி ஒருவேளை சென்னைக்கு வந்திருப்பாளோன்னு யோசிக்கிற. கரெக்டா? தொப்பி தொப்பி. நிஜமாவே அவ வந்திருக்காளாப்பா? அத விடுமா, உன்னுடைய அடுத்த கண்டுபிடிப்ப சொல்லு. அது உண்மையா இல்லையான்னு அப்பா சொல்றேன். எப்படி அம்மா கேட்ட 100 பவுன்ல சரவணன் ஒரு 15 பவுனாவது போடுவான் இல்லப்பா? வெள்ள வேட்டி பொண்ணுக்கு போற மொத்த நகையும் நான் தான் போடணும் ஒத்துக்கிட்டேன்பா. அவ்வளவாமா சொல்ற? ஒரு 10 பவுன். பின்னிட்டமா பின்னிட்ட. உன் தம்பிய நீ இன்ச்சு இன்ச்சா புரிஞ்சு வச்சிருக்கிற. என்ன சத்தம் எல்லாம் பலமா இருக்கு? பாருமா அப்பா என்ன பண்றாருன்னு. ஏண்டி ஒவ்வொரு வாட்டி நீ என்ன லூசும்ப, இன்னைக்கு நீ அவர்கிட்ட போய் மாட்டிக்கிட்டியா? சாரதா, கிச்சன்ல ஒரு குண்டு பல்பு ஃபியூஸ் போயிடுச்சுன்னு சொன்னல, இப்பதான் சௌந்தர்யா கிட்ட ஒரு பல்பு வாங்கினா, அதை எடுத்து மாட்டிடு. இந்த கிண்டல்லாம் இருக்கட்டும், ஒண்டே ஒருத்தி கஷ்டப்படுறாளே, ஏதாவது உதவி பண்ணுவோம் கொஞ்சமாவது இருக்கா உங்களுக்கு? என்னமா உதவி பண்ணணும்? இன்னைக்கு வேலைக்காரி வரல தெரியும்ல? அதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் வேலைக்காரரா யூஸ் பண்ணிக்கலாம்னு அம்மா நினைக்கிறாங்க போல இருக்கு. யூ மீன் வீட்டுக்காரன் கம் வேலைக்காரன்? யா. இந்தாங்க என்ன பாக்குறீங்க? வீட்டை பெருக்குங்க, தரையில காலை வைக்க முடியல, ஒரே நரங்குது. நான் வீட்டை பெருக்கணுமா? சீரியஸாவா சொல்றேன்? இப்ப சிரிச்சுக்கிட்டே தான் சொல்றேன். நீங்க வீட்டை பெருக்கலன்னா தான் சீரியஸா சொல்லுவேன். God, I am dying now. She is happy. வாயை முடிக்கிட்டு ஒழுங்கா பெருக்கிற வழிய பாருங்க. பாருமா வீட்டுக்கு வலிக்க போதுன்னு மெதுவா பெருக்கிறாரு. அப்பா நல்ல குனிஞ்சு பெருக்குங்க. ஏங்க அந்த டிவி கீழே கொஞ்சம் தூசு இருக்கு, போய் பெருக்குங்க. என்னது இது? மா ஜாதகம் மாதிரி இருக்குமா? யார் ஜாதகம்? யாருக்குமா? மீனாட்சி ஜாதகத்தை தொலைச்சிட்டோம், இன்னொரு ஜாதகத்தை அனுப்ப சொன்னோம்ல. ஆமா. அவங்க முதல்ல அனுப்பின ஜாதகம் தான் இது. இத வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற? குப்பை. ஏய் இங்க குடிடிங்க. எதுக்கும் இருக்கட்டும். இத வச்சு என்னமா பண்ண போற? எனக்கும் தெரியலடி. ஆனா உங்க அப்பா இது நம்ம கையில இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. அது மட்டும் நல்லா தெரியுது. அப்பனா ஏதோ விஷயம் இருக்கு. இது நம்ம கையில தான் இருக்கணும். தாராளமா வச்சுங்க. மீனாட்சி ஜாதகம் தான் உலக அதிசயமா? அதான் ஆளுக்கு ஒரு ஜெராக்ஸ் எல்லார்கிட்டயும் இருக்குது. இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்? அதெல்லாம் ஓகே தான். ஆனா ஜாதகம் என் கையில கிடைச்சது எதுக்கு அப்படி பயந்தீங்க? எது நான் பயந்தனா? எனக்கெல்லாம் ஒண்ணும் பயம் இல்லையா? உங்க அப்பா முழிக்கிற மொழியே சரியில்லை. ஏதோ விவகாரமா இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த ஜாதகத்தை பத்திரமா உள்ள பூட்டி வைக்கிறேன். எனக்கெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. எனக்கு பயந்துட்டு யாரும் அந்த ஜாதகத்தை பீரோல பூட்டி வைக்க வேண்டாம். இதே டேபிள் மேல வச்சா கூட நான் இருக்க மாட்டேன். பாடி லாங்குவேஜ் சுத்தமா சரியில்லை. ஏதோ மறைக்கிறீங்க. என்னன்னு கண்டுபிடிக்கிறேன்.